ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இப்போது உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்வதற்காக தான் இந்த கருப்பசாமி ஓடோடி வந்திருக்கேன். எதை பற்றி யோசிக்காம அமைதியாக உட்காந்து நான் சொல்கிறத கவனமாக கேட்டீன்னா சகல ஐஸ்வர்யங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்வில் பெருகும் என் செல்லமே. எப்போவுமே எல்லா விஷயத்தையும் நீ சரியாக தான் செய்கிறன்னு யோசிக்காம நீ செய்யும் தவறுகளில் இருந்து நீ செய்யும் தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளையாகவும் இருந்து தவறுகளை திருத்திக்கிட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான சரியான விஷயமா இருக்கும். நான் சொல்கிறது என்னன்னு புரியலையா? எப்போவுமே நீ சரியாக உன் வாழ்க்கையை நல்ல பிள்ளையாக நல்ல மனிதனாக வாழணும்னு நினச்சினா நீ செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து உன்னை திருத்திக்கோ. இனிமேல் அந்த தவறை செய்யவே கூடாதுன்னு மனசளவில் உறுதி எடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் புதுசாக செய்ய கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த உலகமே தவறுகளும் சரிகளும் கலந்ததாகத்தான் இருக்குது. எல்லா மனிதரும் ஏதோ ஒரு வகையில் தவறு செய்யக்கூடியவனாக தான் இருக்கான். ஆனால் தவறே செய்ய மாட்டேன், நான் தான் நல்லவன், நான் தான் புத்திசாலி, நான் தான் அறிவானவன், நான் தான் இந்த உலகத்தில் எல்லாமேன்னு ஆணவத்தோடு இருக்கவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் முன்னேற முடியாது. அதுக்கு பதிலாக ஆமாம் நான் தப்பு செஞ்சுருக்கலாம், தவறு செஞ்சுருக்கலான்னு ஒத்துக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு திருத்திக்கிட்டு மாற்றிக்கக்கூடிய மனிதன் எப்போது வேணுமானாலும் வாழ்க்கையில் உயர்ந்த உன்னத நிலையை அடைய முடியும். அதனால தான் இப்போ நீயும் உன்னுடைய தவறு என்ன சரி என்னன்னு கண்டுபிடிச்சு சரியை அதிகமாக்கிக்கிட்டு தவறை திருத்திக்கோன்னு சொல்கிறேன். நீ செய்கிறது அது தவறு இது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீயே உட்காந்து யோசிச்சின்னா உனக்கு எல்லாம் புரிய வரும். வாழ்க்கையில் பக்குவம் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. பல அவமானங்களை கடந்து கஷ்டங்களை அடைந்த பிறகுதான் பக்குவங்கிறதே ஒரு மனுஷனுக்கு வரும். அப்படி உன் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தை நான் கொடுத்துருக்கேன். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இனி எப்போவுமே சந்தோஷமாக இருப்பதற்கு தேவையான வேலைகளை செய்ய பழகு. உன்னை ஆதரிக்கவும் அன்பு செலுத்தவும் யாரும் இல்லையேன்னு கவலைப்படாத. 1000 உறவுகள் சேர்ந்து தர முடியாத பலத்தையும் அனுபவத்தையும் தனிமை உனக்கு கற்றுக் கொடுக்கும். தனிமை இருந்தாலும் பரவாயில்லன்னு உனக்கான விஷயங்களை நீயே சரியாக யோசி. எப்போவுமே எல்லாருக்கும் அன்பு கொடு, எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கோ. யாராவது வந்து கையேந்தி உன்கிட்ட நிற்பதற்கு முன்பாகவே ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் ஒரு உதவி தேவைப்பட்டா கேட்காமலேயே போய் செய்யக்கூடிய நல்ல புத்தி உள்ள பிள்ளையாக இருந்தினா செல்வமும் உனக்கு வாழ்க்கைக்கான விஷயங்களும் தானாக வந்து சேரும்படி நான் அற்புதம் செய்வேன் என்றல்லவே. அன்பும் மரியாதையும் கேட்டு பெற வேண்டிய விஷயம் இல்லை. நீ நடக்கிற விஷயத்தை பொறுத்து, நீ செய்கிற செயலை பொறுத்து, உன்னுடைய நடத்தையை பொறுத்து மற்றவங்க உன் மேலே அன்பு வச்சு உன்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும். இப்படி அன்பை கேட்டு பெறாமல் இயல்பாகவே உனக்கு கிடைக்கிற அளவுக்கு நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் முழுமையாக நம்ப வேணாம். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கலியுக காலத்து மனிதர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் மனசில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தைரியமாக செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. நீயும் எல்லாரையும் நம்பி ஏமாந்து போயிடாத. இந்த உலகம் உன் முதுகுக்கு பின்னால் குத்திக்கிட்டே உன் முகத்துக்கு பின்னால் சிரித்து பேசும். அதனால் கொஞ்சம் கவனமாகத்தான் இந்த உலகத்து மனிதர்களை நீ கையாள வேண்டும். அதே போல் நீ அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அதை தான் நான் உனக்கு திருப்பி தருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ அன்பை கொடுத்தினா உன்னை நோக்கி அன்பான மனிதர்கள் வருவார்கள். இதுவே நீ அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சினா நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அடுத்தவங்க மூலமாக ஏமாந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏமாந்து நிற்கும் போது தானே நீ யோசித்து உண்மையை தெரிஞ்சுக்கிற. எப்போவுமே ஏமாந்து போன பிறகு ஐயோ நம்ம இத்தனை நாளாக ஏமாற்றப்பட்டிருக்கோமே நினச்சி வருத்தப்படாமல் ஏமாறாத அளவுக்கு புத்திசாலித்தனமாக கவனமாக இருந்துக்கும். யாருக்கு நீ நல்லது செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் அவங்க கேட்டால் மட்டும் போய் செய். ஏன்னா கூப்பிடாமலேயே வழியக்க போய் செய்கிற உதவிகளுக்கு எப்போதுமே மதிப்பு இருக்காது. யாராவது உதவின்னு கேட்டால் போய் செய். நீயா போய் உதவி செய்கிறேன்னு செஞ்சு ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். முன்னெல்லாம் நல்லது செஞ்சவங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றியுணர்வோடு இந்த உலகம் நடந்துக்கும்.
ஆனால் இப்போதெல்லாம் யாராவது உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, இவன் ஏமாளியா இருக்கான், இவனை நம்ம சுலபமாக ஏமாற்றி நம்ம நினச்சதை நடத்திக்கலான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் மிக மோசமானதாக மாறிடுச்சு. அதனால தான் யாருக்கு உதவி செஞ்சாலும் யோசித்து செய்யணும் சொல்கிறேன். சில நேரங்களில் நீ கோபப்பட்டு பேசக்கூடிய சில வார்த்தைகளால் நீ ரொம்ப நாள் வச்சிருந்த அன்பையும் மனிதர்கள் மறந்து போய்விடுவார்கள். யார் மேலேயும் கோபப்பட்டு வார்த்தைகளை நெருப்பாக கக்கி விடாதே. போகிற பாதையில் தவறினவங்களை விட பேசுகிற வார்த்தையால் தவறி போய் வாழ்க்கை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்போவுமே யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக யோசித்து பேசு. யார் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிச்சா மட்டும் அந்த விஷயத்தை செய்ய. உனக்கு பிடிக்காததை நீ ஒருபோதும் செய்ய தேவையில்லை என் செல்லமே. நீ விரும்பியது எதுவாக இருந்தாலும், இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் நீ நினச்சதை செய்து முடிக்கணுன்ற உறுதியோடு உனக்கான செயல்களை செய்ய. யார் உனக்கு எதிராக நின்னாலும் இந்த கருப்பசாமி உனக்கு ஆதரவாக உன் கூடவே நின்று நீ நினச்சதை நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். இந்த உலகமும் இந்த உறவுகளும் உன்னை எப்போதும் சரியாக புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உன்னை யாராவது சரியாக புரிஞ்சுக்கலன்றதுக்காக அவங்கக்கிட்ட போய் காலம் முழுவதும் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காதே. யார் என்ன வேணால் நினச்சிக்கட்டும், நான் இப்படி தான் இருப்பேன்னு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்து விட்டுப்போ. உன் மேலே அன்பு வைக்கிறவங்க வைக்கட்டும். உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் உனக்கு சரியாக இருக்கும் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் பயப்படாதே. இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். முடியாததை முடிச்சு காட்டி பல அதிசயங்கள் புரியும் கருப்பசாமி உன் வாழ்க்கையில் உன் கூடவே தான் இருக்கேன்றத நீ மறந்துட வேணாம். உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலைனாலும் சரி, நீ விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தே தீரும். காலம் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீரும். என்ன நடந்தாலும் அதை அனுசரித்து சரின்னு ஏற்றுக்கிட்டு மகிழ்வதும், அது தேவையில்லை, இது எனக்கு சரியில்லை, இது எனக்கு வேணான்னு புலம்பி அழுவதும் உன் கைகளில் தான் இருக்குது. தைரியமாக எல்லாத்தையும் சமாளிக்க கற்றுக்கோ. அனுசரித்து போகிறதுல தான் உன் வாழ்க்கை அழகானதாக மாறுன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ பயப்படாத. உன் மன பாரத்தை எல்லாம் இந்த கருப்பசாமி என்கிட்ட சொன்னீன்னா உனக்கு துணையாக நின்று உன் சார்பாக உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல் நான் நடத்தி முடிச்சு கொடுப்பேன். இது வரைக்கும் வேணும்னா நீ நினச்சது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உனக்கான நல்ல நேரம் பிறந்துருச்சு. உனக்கான வெற்றிக்கான கால நேரம் வந்துருச்சு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. நீ தூக்கி எறியப்படும் போது இந்த கருப்பசாமி நானே வந்து உன்னை தூக்கி விடுவேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்.